ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வருது இல்லையா? ஸோ அதனால நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். மிளகு அடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. கார்த்திகை மிளகு அடை செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 கப், பச்சரிசி 1/2 கப், தேங்காய் 1/4 கப், மிளகு 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மிளகு அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 1 கப்பு இட்லி அரிசி, ஒரு 1/2 கப்பு பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை 4த்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதுக்கு மிளகு காரம் மட்டும்தான். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மிளகு, தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் நல்லா அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை பார்த்துடலாம். நாம் மாவு அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுதா? இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கணும். இப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சம், அப்புறம் தேங்காய் நீங்கள் மாவு அரைக்கும் போதும் தேங்காயை போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவின தேங்காய் இருந்தால் அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இல்லை பல்லுப்பெல்லாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய மாவு ரெடி. இந்த பக்கம் ஒரு தோசைக்கல்லை வச்சு தட்ட வேண்டியது தான் அடைய. இப்போ தோசைக்கல் காஞ்சிடுது. நீங்கள் கரண்டியில் எடுத்து ஊற்றி வாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அது மாதிரி வாக்கலாம். இல்லை அடையாக தட்டுறதா இருந்தால் நல்லா கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க. கல் நல்லா காஞ்சிடுது. எப்பயுமே தட்டினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடைக்கு எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஆகும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு அடை இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இது கூடவே வெள்ளை அடை பண்ணுவோம். அதோட அளவு மட்டும் நான் சொல்லிடுறேன். பச்சரிசி ஒரு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு. இது 3த்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெல்லம் அளவும் அதுவும் 1/4 கப்புக்கு கரெக்டாக இருக்கும். கல் மண் இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே அந்த அரிசியோடையே எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். கல் மண் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது நல்லா ரொம்ப நைஸாலாம் இருக்காது. ஒரு மாதிரி லைட்டாக கோர்ஸாக தான் இருக்கும். நல்லா ரவை பதத்துக்கு இருக்கும். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா அதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு தேங்காய் கூட நீங்கள் அது கூடவே சேர்த்து ஒரு ஓட்டிக்கலாம். தேங்காயும் சேர்த்து ஒரு ஓட்டிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அடை வாக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெள்ளை அடை இதே மாதிரி தட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கரண்டியில் எடுத்து விட்டுனா கூட கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி வாக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை அடையும் ரொம்ப ஈஸி தான், மிளகு அடையும் ஈஸி தான். இந்த கார்த்திகை தீபத்துக்கு மிளகு அடை வெள்ளை அடை ரெண்டுமே பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை வச்சு நீங்கள் வெள்ளை அடையை டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பக்கம் வெந்தெடுத்து நம்ம திருப்பிடலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்க, அடை நல்லா வெந்துடுத்து, எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த அடையும் நம்ம தட்டிக்கலாம். நல்லா கையிலேயே மெல்லிசா தட்டிடலாம்.
இப்போ அடை நல்லா நிதானமாக வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க அடை ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய கார்த்திகை மிளகு அடை ரெடி. மிளகு அடை செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து இட்லி அரிசி வந்து 1 கப்பு, பச்சரிசி 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இதை 4த்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்துகிட்டு அது கூட வந்து கொஞ்சம் உப்பையும் மிளகையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் கோர்ஸாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயப்பொடி தேங்காய் சேர்த்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த அடையை நல்லா தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயை விட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய மிளகு அடை ரெடி.